Good morning students, I am Ramesh, Department of Mathematics. Eleventh Standard, Volume 1, Chapter 6, இருபரிமாண பகுமுறை வடிவியல், 2-dimensional analytical geometry. நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் 6.2 நேர்கோடுகள். ஆல்ரெடி ஃபார்முலா சொல்லியிருக்கிறோம், அதே ஃபார்முலாஸ் தான். எக்ஸ் அச்சுடன் ஏற்படுத்தும் சாய்வு கோணம் தீட்டா எனில் கோட்டின் சாய்வு m = tan தீட்டா. x1 y1 மற்றும் x2 y2 என்ற புள்ளிகள் ஒரு கோட்டின் மீது அமைந்துள்ளது எனில் கோட்டின் சாய்வு m = y2 - y1 / x2 - x1. நேர்கோடு ax + by + c = 0 எனில் இதனோட பொது வடிவம் m = -a/b. இரு புள்ளிகள் கொடுக்கப்பட்டால் கோட்டின் சமன்பாடு y - y1 / y2 - y1 = x - x1 / x2 - x1. வெட்டுத்துண்டு வடிவம் இன்டர்செப்ட் ஃபார்ம்னு சொல்லுவோம். x/a + y/b = 1. அடுத்தது செங்குத்து வடிவம்னு சொல்லுவோம், நார்மல் ஃபார்ம். x cos α + y sin α = p. அடுத்து துணையலகு வடிவம் பேராமெட்ரிக் ஃபார்ம் x - x1 / a = y - y1 / b = r. ஸோ இது எல்லாமே 6.2க்குரிய ஃபார்முலாஸ். இதில் எடுத்துக்காட்டு 6.19 √3x - y + 4 = 0 என்ற கோட்டை கீழ்காணும் சமான வடிவத்திற்கு மாற்றுக அப்படின்னா, சாய்வு மற்றும் வெட்டுத்துண்டு வடிவம், இந்த கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷனை சாய்வு மற்றும் வெட்டுத்துண்டு வடிவத்திற்கு மாற்றுறோம். அதே மாதிரி வெட்டுத்துண்டு வடிவம் தனியாக, செங்குத்து வடிவம் தனியாக நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போ சாய்வு மற்றும் வெட்டுத்துண்டு வடிவம் அப்படின்னா கொடுக்கப்பட்ட சமன்பாடு √3x - y + 4 = 0. ஸோ இதிலிருந்து y = √3x + 4. ஸோ இதை y = mx + b உடன் நம்ம ஒப்பிட்டோம் அப்படின்னா m = √3, y வெட்டுத்துண்டு b = 4. வெட்டுத்துண்டு வடிவம் √3x - y + 4 = 0. ஸோ √3x - y = -4. இதை நம்ம -4ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு x / -4/√3 + y/4 = 1 கிடைக்கும். இதை நம்ம x/a + y/b = 1 உடன் ஒப்பிடும்போது x வெட்டுத்துண்டு a வேல்யூ, y வெட்டுத்துண்டு b வேல்யூ கிடைக்கும். செங்குத்து வடிவம் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா x cos α + y sin α = p. அந்த ஈக்குவேஷனோட நம்ம கம்பேர் பண்ணணும். அதாவது ax + by + c = 0ன்னு ஒப்பிட்டு a = -√3, b = 1. இதிலேருந்து a² + b² வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு -√3/2 × x + 1/2 × y = 2 கிடைக்கும். இதிலேருந்து காஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ, இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம கம்பேர் பண்ணுறப்ப நமக்கு காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா வேல்யூ கிடைக்குது. இப்போ இந்த காஸ் ஆல்ஃபா மைனஸு சைன் ஆல்ஃபா ப்ளஸ்ஸு அப்படிங்கிறப்ப ஆல்ஃபாங்கிறது ரெண்டாவது கால்வட்ட பகுதி. ரெண்டாவது கால்வட்ட பகுதி அப்படின்னா நமக்கு π - ஆல்ஃபா கிடைக்கும். ஸோ முதல் கால்வட்ட பகுதி அப்படின்னா நமக்கு ஆல்ஃபா, ரெண்டாவது கால்வட்ட பகுதினா π - ஆல்ஃபா, மூணாவது கால்வட்ட பகுதினா ஆல்ஃபா - π, நான்காவது கால்வட்ட பகுதி அப்படின்னா -ஆல்ஃபா. இதுதான் அதனோட ஃபார்முலா. 4 கால்வட்ட பகுதிகளுக்குரிய ஃபார்முலாஸ்.
ஸோ அதில் இது இரண்டாவது கால்வட்ட பகுதி. அப்போ பை மைனஸ் பை பை 6. ஏன் இதை வந்து ரெண்டாவது கால்வட்ட பகுதி அப்படின்றத நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, காஸ் வந்து மைனஸில் இருக்குது, சைன் வந்து ப்ளஸில் இருக்குது. இப்போ 4 கால்வட்ட பகுதி எடுத்துக்கிட்டோம்னா இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த்து. இதில் எல்லாமே ஆல் ரேஷியோ பாசிட்டிவில் இருக்கும், எல்லா விகிதங்களும் பாசிட்டிவில் இருக்கும். காசு, சைனு, டேனு அதனோட ரெசிப்ரோக்கல் எல்லாமே பாசிட்டிவில் இருக்கும். இதில் சைன் அதனோட ரெசிப்ரோக்கல் பாசிட்டிவாக இருக்கும். இதில் காசு அதனோட ரெசிப்ரோக்கல் பாசிட்டிவாக இருக்கும். இதில் டேன் அதனோட ரெசிப்ரோக்கல் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்ப நமக்கு காஸ் நெகட்டிவ், சைன் பாசிட்டிவ். அப்படிங்கிறப்ப நமக்கு காசு சைன் வந்து பாசிட்டிவாக இருக்குது. இதில் காசு எப்படி இருக்கும் அப்படின்னா நெகட்டிவில் இருக்கும். அப்போ ரெண்டாவது கால்வட்ட பகுதி. ஸோ இதிலேருந்து தான் நம்ம ஆல்ஃபாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஆல்ஃபா ஈக்குவல் டு 5π/6. ஸோ செங்குத்து வடிவத்தின் சமன்பாடு எக்ஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஒய் சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறது இதனோட ஈக்குவேஷன். அதே மாதிரி எடுத்துக்காட்டு 6.20 இதை வந்து நம்ம செங்குத்து வடிவத்துக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். கன்வெர்ட் பண்ணுறப்ப நம்ம எக்ஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஒய் சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு பி இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ எக்ஸ் இன்ட்டு -√3/2 ப்ளஸ் ஒய் இன்ட்டு -1/2 ஈக்குவல் டு 2 கிடைக்குது. இதிலேருந்து காஸ் ஆல்ஃபா வேல்யூ சைன் ஆல்ஃபா வேல்யூ எடுத்துக்கிட்டு அதை நம்ம ஆல்ஃபாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறப்ப காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் ஆஃப் 5 + π/6. ஸோ காஸ் 7π/6 அதாவது மூன்றாவது கால்வட்ட பகுதி. இது வந்து எந்த கால்வட்ட பகுதி அப்படின்னா மூன்றாவது கால்வட்ட பகுதி. ஸோ காஸ் 5 + π/6. இதில் சைன் 5 + π/6. ஸோ காஸ் 7π/6 இதில் சைன் 7π/6 கிடைக்கும். ஸோ செங்குத்து வடிவம் எக்ஸ் காஸ் 7π/6 ப்ளஸ் ஒய் சைன் 7π/6 ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கும். இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்குறது இரு நேர்கோடுகளுக்கு இடைப்பட்ட கோணம். y = m1x + c1, y = m2x + c2 எனில் phi = tan inverse m1 - m2 / 1 + m1 × m2. ஸோ m1 - m2 / 1 + m1 m2 ஓட மதிப்பு மிகை அப்படின்னா ஃபைங்கிறது ஒரு குறுங்கோணம் ஆகும். அதே மாதிரி m1 - m2 / 1 + m1 m2 என் மதிப்பு குறை எனில் ஃபை என்பது ஒரு விரிகோணம் ஆகும். m1 = m2 அப்படின்னா இணைகோடுகள் சாய்வுகள் சமம். m1 = m2 அப்படின்னா இணைகோடுகளின் சாய்வுகள் சமம். ஸோ a1x + b1y + c1 = 0 அப்படின்னா a2x + b2y + c2 = 0 என்ற கோடுகள் இணையாக இருப்பதற்கான நிபந்தனை a1 b2 = a2 b1, a1 b2 = a2 b1. ஸோ m1 m2 = -1 அப்படின்னா கோடுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்து. ஸோ ax + by + c = 0 என்ற கோட்டிற்கு இணையாக உள்ள கோடுகளின் வடிவம் ax + by = k. ax + by + c = 0 என்ற கோட்டிற்கு செங்குத்து கோட்டின் வடிவம் bx - ay = k. bx - ay = k. தொலைவு சமன்பாடுகள் p(x1, y1) என்ற புள்ளியிலிருந்து ax + by + c = 0 என்ற கோட்டிற்கிடையே உள்ள தொலைவு, அதாவது ஒரு புள்ளி ஒரு கோட்டிற்கு இடையே உள்ள தொலைவு a மாடுலஸ் ax1 + by1 + c /√a² + b². அதுக்கு அடுத்து இதில் ரெண்டாவது கொஸ்டின் a1x + b1y + c1 = 0 மற்றும் a1x + b1y + c2 = 0 என்ற இணைகோடுகளுக்கு இடையே உள்ள தொலைவு d = மாடுலஸ் c1 - c2 /√a² + b².
இரண்டு இணை கோடுகளுக்கு இடையே உள்ள தொலைவு இது. அதுக்கு அடுத்தது P of x1 y1 என்ற புள்ளியிலிருந்து ax + by + c = 0 என்ற கோட்டின் மீது அமையும் செங்குத்து கோட்டின் அடிப்புள்ளி Qவின் ஆயத்தொலைவுகள் x - x1/a = y - y1/b = -ax1 + by1 + c / a² + b². ஸோ இது எல்லாமே இதில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த 6.2 சம்ஸ் எல்லாமே பார்க்குறோம். ஸோ 6.2ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின் 3x + 2y + 9 = 0 மற்றும் 12x + 8y - 15 = 0 ஆகியவை இணைக்கோடுகள் அப்படிங்கிறத நம்ம காட்டணும். இப்போ கொடுக்கப்பட்ட கோடுகள் 2 கோடுகள் கொடுத்துருக்காங்க. அந்த 2 கோடுகள்லேருந்து ஃபஸ்ட்டு 1இன் சாய்வு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஈக்குவேஷன் 1ஓட சாய்வு, அதாவது ஸ்லோப்னு சொல்லுவோம். m1 - x/y ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய x/y x/y 3 y/2. அடுத்தது ரெண்டாவது ஈக்குவேஷனில் 2இன் சாய்வு m2 -12/8 -12/8. இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 4s are 8, 3 4s are 12. ஸோ -3/2 -3/2. ஸோ m1 = m2 அப்படின்னா கோடுகள் இணை அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். m1ம் m2வும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கோடுகளானது இணை கோடுகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ரெண்டாவது கொஸ்டின் 5x - 4y + 3 = 0 என்ற கோட்டிற்கு இணையாக HHன் வெட்டுத்துண்டு 3 என கொண்ட நேர்கோட்டின் சமன்பாடு. ஸோ 5x - 4y + 3 = 0 கோட்டிற்கு இணையான சமன்பாடு எடுத்துக்கிறோம். 5x - 4y + k இணையான சமன்பாடு அப்படின்னா நம்ம இந்த கொடுத்துருக்கக்கூடிய சமன்பாட்டில் கான்ஸ்டன்ட் வேல்யூக்கு பதிலாக கேன்னு எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ இதில் எக்ஸ் வெட்டு துண்டு 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ் வெட்டு துண்டானது -k/5 = 3ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ k = -15. ஸோ தேவையான சமன்பாடு 5x - 4y -15 = 0. ஸோ 4x + 3y + 4 = 0 என்ற கோட்டிற்கும் மற்றும் -2 + 4 7 - 3 என்ற புள்ளிக்கும் இடையே உள்ள தொலைவு. 4x + 3y + 4 = 0 என்ற கோடு -2, 4 என்ற புள்ளிக்கு இடையே உள்ள தொலைவு. ஒரு கோடு ஒரு புள்ளி இடையே உள்ள தொலைவு ax1 + by1 + c /√a² + b². ஸோ x1 y1க்கு பதிலாக நம்ம -2 4 சப்ஸ்டியூட் பண்ணலாம். abcக்கு பதிலாக 4 3 4 இந்த வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு கோடு இன்னொரு புள்ளி இதுக்கு இடையே உள்ள தொலைவு. அடுத்து 4th கொஸ்டின் பார்த்தோம்னா 1, -1 என்ற புள்ளிவெள்ளி செல்லும் இந்த கோட்டிற்கு இணையான சமன்பாடு. இந்த புள்ளிவெளி செல்லும் இந்த கோட்டிற்கு செங்குத்தான நேர்கோட்டின் சமன்பாடு. இணையான சமன்பாடு, செங்குத்தான சமன்பாடு. ஸோ இந்த 2 தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இதில் இணையான சமன்பாட்டிற்கு பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருக்கூடிய சமன்பாட்டை கான்ஸ்டன்ட் வேல்யூ கேன்னு எடுத்துக்கிட்டு அதில் 1, -1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா k வேல்யூ கிடைக்குது. கேயோட வேல்யூவை இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இணையான சமன்பாடு கிடைக்கும். செங்குத்தான சமன்பாடு அப்படின்னா ஒய்யோட கோஎஃபிஷியண்ட்டை எக்ஸுக்கும் எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை ஒய்க்கும் நம்ம எடுத்துக்கணும். நடுவில் நம்ம மைனஸ் எடுத்துக்கணும். அதாவது ax + by + c = 0 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா இதனோட செங்குத்து கோட்டின் சமன்பாடு bx - ay +
சி ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது தான் இதனோட செங்குத்து கோட்டின் சமன்பாடு. ஸோ அதன்படி நம்ம இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இதே மாதிரி 1,-1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா கேயோட வேல்யூ கிடைக்குது. ஸோ இதே மாதிரி இருக்கக்கூடிய கொஷினுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தோம். சாய் சதுரத்தின் முனைப்புள்ளி, மேலும் இந்த கோடு மூலைவிட்டத்தின் சமன்பாடு எனில் மற்றொரு மூலைவிட்டத்தின் சமன்பாடு காண்க. 12x + 5y + 2 = 0 என்ற கோட்டிற்கு இணையாக 1 - 1 என்ற புள்ளியிலிருந்து ஒரு அலகு தொலைவில் உள்ள இரு கோடுகளின் சமன்பாடுகள். ஸோ இது வரைக்கும் லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தது. இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது 6.3ல் 8th கொஸ்டின்லேருந்து பார்க்க போகிறோம். அதாவது 3x + 4y - 6 = 0 என்ற கோட்டிற்கு செங்குத்தாக 2,1 என்ற புள்ளியிலிருந்து 4 அலகுகள் தொலைவில் உள்ள நேர்கோடுகளின் சமன்பாடு. இது 7th கொஸ்டின் மாதிரியே தான். பட் இதில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா, செங்குத்தாக உள்ள கோட்டின் சமன்பாடு நம்ம கண்டுபிடிக்கிறோம். 7வது கொஸ்டினில் இணையாக உள்ள கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிச்சிருப்போம். இதில் செங்குத்தாக உள்ள கோட்டின் சமன்பாடு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ அந்த 3x + 4y - 6 = 0 என்ற கோட்டிற்கு செங்குத்தாக உள்ள கோடு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எப்பயும் அந்த செங்குத்து கோடு எழுதுகிற மாதிரியே தான். ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் எக்ஸுக்கும் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒய்க்கும் எடுத்துக்கணும். நடுவில் நம்ம மைனஸ் எடுத்துக்கணும். கான்ஸ்டன்ட் வேல்யூ கேன்னு எடுத்துக்கிறோம். = 0. இப்போ ஒரு புள்ளியிலேருந்து இன்னொரு கோட்டிற்கு இடையே உள்ள செங்குத்து தூரம் அப்படின்றது 4 அலகுகள் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபார்முலா வந்து நம்ம பார்த்தோம்னா ax1 + by1 + c /√a²தான் ஃபார்முலா. ஸோ அதன்படி இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஏங்கிறது 4, அதாவது இந்த ஈக்குவேஷனில் எக்ஸு ஒய்க்கு பதிலாக 2,1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இதுதான் ax + by + cங்கிற ஈக்குவேஷன். இங்கே எழுதிக்கிட்டு அதில் எக்ஸு ஒய்க்கு வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். 2,1 /√4² + -3² ஈக்குவல் இந்த இடத்துல வெறும் 4 தான் வரும். 4. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு 8 - 3 + k /√25 கிடைக்குது. = 4. ஸோ இதிலேருந்து 5 + k /5 கிடைக்கும். இந்த மாடுலஸ் ரிமூவ் பண்ணுறப்ப நமக்கு +or- வரும். ரைட் சைடில் +or- கிடைக்கும். ஸோ 5 + k இதை 5 கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிபிள் பண்ணுறப்ப 20 கிடைக்கும். ஸோ 5 + k = 20. இதில் 5 + k - 20. 5 + k = 20. இதில் 5 + k = -20. ஸோ k = 15. இதில் k = -25. ஸோ இதிலேருந்து நம்ம 4x - 3y + 15 = 0. அதே மாதிரி இதில் 4x - 3y - 25 = 0 அப்படிங்கிற ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்தது இதிலே 9th கொஸ்டின் 2x + 3y = 10 என்ற கோட்டிற்கு இணையான கோட்டின் ஆய அச்சுகளின் வெட்டு துண்டுகளின் கூடுதல் 15 எனில் அக்கோட்டின் சமன்பாடை காண்க. 2x + 3y = 10 என்ற கோட்டிற்கு இணையான கோட்டின் ஆய அச்சுகளின் வெட்டு துண்டுகளின் கூடுதல் 15 எனில் அக்கோட்டின் சமன்பாடு. ஸோ 2x + 3y = 10 என்ற கோட்டிற்கு இணையான கோட்டின் சமன்பாடு நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு இருக்குது. அதனால் நம்ம கேவோட வேல்யூ ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு ரைட் ஹேண்ட் சைட்லேயே நம்ம எடுத்துக்கிறோம். இணையான சமன்பாடு. ஸோ இதை கேயால் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு நமக்கு செங்குத்து ஃபார்மேட் வரும். இன்டர்செப்ட் வெட்டுத்துண்டு வடிவம் நமக்கு கிடைக்கும். அப்போ அதாவது கேயால் டிவைட் பண்ணுறப்ப 2x/k + 3y/k = 1 கிடைக்கும். இப்போ இந்த 2 நம்ம கீழே டினாமினேட்டர் கொண்டு வந்தோம் அப்படின்னா k/2 ஆகிடும். அதே மாதிரி 3 டினாமினேட்டர் கொண்டு வந்தோம்னா k/3 = 1. இப்போது இது கொஷினில் நமக்கு வெட்டுத்துண்டுகளின் ஆயச்சுகளின் வெட்டுத்துண்டுகளின் கூடுதல் 15ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ
அப்போ a, b அதனோட வேல்யூ அதனோட கூடுதல் k/2 + k/3 = 15 எடுத்துக்கலாம். ஸோ இதிலேருந்து இந்த 2 3s are 6 அதை எடுத்துக்கிட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 5k / 6 = 15 கிடைக்கும். இதிலேருந்து நமக்கு k = 18 அப்படிங்கிறது கிடைக்கும். இதிலேருந்து k = 18 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ கோட்டின் சமன்பாடு 2x + 3y = 18. இது நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா -18 கிடைக்கும். ஸோ 2x + 3y -18 = 0. ஸோ அடுத்தது 10th கொஸ்டின் -10, -2 என்ற புள்ளியிலிருந்து x + y - 2 = 0 என்ற கோட்டிற்கு வரைபடும் செங்குத்து கோட்டின் நீளத்தையும் அதன் அடிப்புள்ளியையும் காண்க. ஸோ -10, -2 என்ற புள்ளியிலிருந்து x + y - 2 = 0 என்ற கோட்டிற்கு வரைபடும் செங்குத்து கோட்டின் நீளம் மாடுலஸ் ax1 + by1 + c / √a² + b². ஸோ இதில் x + y - 2 அந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். இதில் √a, b வேல்யூ இதனோட எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ எக்ஸு ஒய்யோட வேல்யூ -10, -2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நமக்கு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் -14 / √2 கிடைக்கும். இது மாடுலஸ்லேருந்து வெளியே வர்றப்ப நமக்கு 14/√2 கிடைக்கும். இதிலேருந்து இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 7√2 அப்படிங்கிறது வேல்யூ கிடைக்கும். ஸோ இது செங்குத்து கோட்டின் நீளம். இது 7√2 அலகுகள் செங்குத்து கோட்டின் நீளம். அதுக்கு அடுத்தது செங்குத்து கோட்டின் அடிப்புள்ளி க்யூங்கிற பாயிண்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். x - x1/a = y - y1/b = -ax1 + by1 + c / a² + b². ஸோ x1 y1 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இங்கேயும் x1 y1 ab வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அப்படிங்கிறப்ப நமக்கு x + 10 / 1 இதில் y + 2 / 1 இதில் -10 - 2 -2 / 1 + 1. ஸோ இதிலேருந்து நமக்கு இதனோட வேல்யூ 2 கிடைக்கும். இங்கே +14 கிடைக்கும். ஸோ 7. ஸோ x + 10 = 7. இதில் y + 2 = 7 கிடைக்கும். இதிலேருந்து நம்ம x -3 y +5 அப்படிங்கிற வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இதனோட அடிப்புள்ளி q = -3, 5. அதுக்கு அடுத்த கொஸ்டின் 11th x secant theta y cosecant theta = 2a மற்றும் x cos theta minus y sin theta = a cos 2 theta என்ற கோடுகளுக்கு ஆதியிலிருந்து செங்குத்து தூரங்கள் முறையே p1 மற்றும் p2 எனில் p1² + p2² = a² என நிறுவுக. முக்கியமான கொஸ்டின். இந்த எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினுமே ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் இதில் தான் இருக்குது. ஸோ இதில் இருக்கிறத நல்லா நம்ம கவனிச்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு p1 அப்படிங்கிறது ஆதியிலிருந்து இந்த கோட்டிற்கு உள்ள செங்குத்து தூரம். ஸோ p1 = ax1 + by1 + c / √a² + b². ஸோ p1 = ab வேல்யூ ஆக்சுவலாக x secant theta y cosecant theta = 2a தான் போடணும். இந்த 2a இந்த சைடு எடுத்துகிட்டு இருந்தால் -2a. அப்போ இந்த எக்ஸு ஒய் இதுக்கு பதிலாக நம்ம ஆதி அப்படிங்கிறனால 0,0ன்னு எடுத்துக்கலாம். அந்த 0,0வை இந்த எக்ஸு ஒய்க்கு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த ரெண்டு டேர்முமே 0 ஆகிடும். ரிமைனிங் நமக்கு -2a மட்டும் வரும்.
ஹோல் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இது ஏ வேல்யூ, இது பி வேல்யூ, இது ரெண்டையும் நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா இந்த ஆன்சர் கிடைக்குது. ஸோ அது மாடுலஸ்லேருந்து வெளியே வரப்போ நமக்கு -2a +2a ஆயிரும். ரூட் ஆஃப் சீகன் ஸ்கொயர் ப்ளஸ் கொசிகன் ஸ்கொயர். ஸோ இதை நம்ம மறுபடியும் ஸ்கொயர் பண்ணுறோம். இதை வந்து ஸ்கொயர் பண்ணுறப்ப p1² = 4a² டிவைடட் பை சீகன் ஸ்கொயர் ப்ளஸ் கொசிகன் ஸ்கொயர் கிடைக்கும். இதிலேருந்து நம்ம 4a² பை சீகன் ஸ்கொயரோட வேல்யூ 1/cos², கொசிகன் ஸ்கொயரோட வேல்யூ 1/sin². இதிலேருந்து இதையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா sin² ப்ளஸ் cos² கிடைக்கும். இது ரெண்டையும் டினாமினேட்டர் டிவைட் பண்ணோம்னா sin² cos² கிடைக்கும். இதை அப்படியே நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ நமக்கு 4a² cos² sin² பை cos² ப்ளஸ் sin² கிடைக்கும். இதனோட வேல்யூ 1. இப்போ நமக்கு ரிமைனிங் 4a² cos² sin² கிடைக்கும். இதே போல் P2 வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். P2ங்கிறதும் ஆதியிலேருந்து x cos θ மைனஸ் y sin θ மைனஸ் a cos 2θ = 0 என்ற கோட்டிற்கு உள்ள செங்குத்து தூரம் தான் கண்டுபிடிக்கிறோம். அதே ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். AB வேல்யூ 0 வந்துடும். எக்ஸு ஒய் வேல்யூ 0 ஆதியிலிருந்து அப்படிங்கிறனால இதில் -a cos 2θ கிடைக்கும். டிவைடட் பை ரூட் ஆஃப் cos² ப்ளஸ் sin². ஸோ இதுக்கு அடுத்து நமக்கு கிடைக்கக்கூடியது a cos 2θ மட்டும் நமக்கு கிடைக்கும் இதிலேருந்து. ஸோ P2² = a² cos² 2θ. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா P1² ப்ளஸ் P2² = a² sin² 2θ ப்ளஸ் a² cos² 2θ. இதிலேருந்து a² வெளியில் எடுக்கிறோம். sin² 2θ ப்ளஸ் cos² 2θ = இதனோட வேல்யூ நமக்கு 1 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ a² × 1 a². ஸோ P1² ப்ளஸ் P2² = a². அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது 12th கொஸ்டின். கீழ்காணும் இணைகோடுகளுக்கு இடைப்பட்ட தூரம் 12x + 5y = 7 மற்றும் 12x + 5y = 7 = 0. அடுத்தது செகண்ட் கொஸ்டின். 3x - 4y + 5 = 0 மற்றும் 3x - 8y - 15 = 0. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. இது ரெண்டு இணைகோடுகளுக்கு இடையே உள்ள தூரம் நம்ம கண்டுபிடிக்கணும். தூரம் ஃபார்முலா நமக்கு ரெண்டு கோடுகள் அப்படின்னா அதனோட ஃபார்முலா மாடுலஸ் c1 - c2 டிவைடட் பை ரூட் ஆஃப் a1² ப்ளஸ் b1². ஸோ -c1 c2 அப்படிங்கிறது இதனோட வேல்யூ. இது c1, இது c2. c1 c2 எடுத்துக்கலாம். அடுத்தது இதில் ரெண்டுலேயுமே வந்து AB ரெண்டுமே காமன் தான். ஸோ a1² b1²ன்றது சேம் வேல்யூ 12² + 5² நமக்கு ரூட் ஆஃப் 169 கிடைக்குது. இதுலேருந்து நம்ம மாடுலஸ்லேருந்து வெளியில் எடுக்கிறப்ப 14/13 கிடைக்குது. 14/13. இதுக்கு அடுத்து நம்ம செகண்ட் கொஸ்டின் இதே மாதிரி தான். ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனை 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3x - 4y -15/2 = 0 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இணைகோடுகளுக்கு இடைப்பட்ட தூரம் பார்த்தோம்னா மாடுலஸ் c1 - c2 டிவைடட் பை ரூட் ஆஃப் a² + b². c1 வேல்யூ 5 மைனஸ் ஆஃப் c2 வேல்யூ -15/2 கிடைக்கும். இது c1 வேல்யூ, இது c2 வேல்யூ -15/2. ஸோ இதிலிருந்து மாடுலஸ் 5 மைனஸ் ஆஃப் -15/2 டிவைடட் பை ரூட் ஆஃப் 3² ப்ளஸ் -4². ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 25 டிவைடட் பை 2 டிவைடட் பை 5 அப்படிங்கிறது கிடைக்கும். இதிலேருந்து நமக்கு 5/2 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்க்கக்கூடியது 13th கொஸ்டின்னு. 3x + 4y - 12 = 0 என்ற நேர்கோட்டிற்கு செங்குத்தான இணையான நேர்கோடுகளின் தொகுப்பை காண்க. செங்குத்து கோடு என்ன, இணையான நேர்கோடு என்ன? கொடுத்துருக்கக்கூடிய சமன்பாட்டிற்கு ஈக்குவேஷனுக்கு பர்பண்டிகுலர் ஈக்குவேஷன், இது பேரலல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பர்பண்டிகுலர் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். அதாவது
எக்ஸோட ஒய்யோட கோஎஃபிஷியண்ட்டை எக்ஸுக்கும் எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை ஒய்க்கும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நடுவில் மைனஸ் எடுத்துக்குவோம். அதாவது பிஎக்ஸ் மைனஸ் ஏஒய் ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது இதனோட ஜென்ரல் ஃபார்மு. ஸோ அதன்படி நம்ம இந்த பர்பண்டிகுலர் ஈக்குவேஷன் செங்குத்தான வடிவம் எழுதிக்கிறோம். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இணையான நேர்கோடுகளின் தொகுப்பு. இணையான அப்படின்னா பேரலல் லைனு. ஸோ பேரலல் லைன் அப்படின்னா நம்ம அதை அப்படியே ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஃபார்மில் எழுதிட்டு இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ மட்டும் கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டோம்னா இதுதான் இதனோட இணையான கோட்டின் தொகுப்பு அல்லது சமன்பாடுன்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது 6.23 கீழ்காண்பாட்டிற்கு தீர்வு காண்க அப்படின்னு இருக்கு. அதாவது 5,4 மற்றும் 2,0 என்ற புள்ளிகளுக்கு இடையே உள்ள தூரம். இது நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தூரம் கண்டுபிடிக்கக்கூடியது. அதேமாதிரி ரெண்டாவது கொஸ்டின் 5x + 12y - 3 = 0 என்ற கோட்டிற்கும் 1,2 என்ற புள்ளிகளுக்கும் இடையே உள்ள தூரம். அடுத்தது 3x + 4y = 12 மற்றும் 6x + 8y + 1 = 0 இடையே உள்ள தூரம் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தூரம் ஃபார்முலா √(x2 - x1) ² + y2 - y1 ² இது வந்து நமக்கு ஃபார்முலா √(x2 - x1) ² + y2 - y1 ² ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் 5,4 மற்றும் 2,0 என்ற புள்ளிகளுக்கு இடையே உள்ள தூரம் d = √(x1 x2) இது x1 x2 இது x2 இது x1 y1 இது x2 y2. இந்த பாயிண்ட்ஸை நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 2 - 5 ² + 0 - 4 ² கிடைக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 25, அதாவது √25 வரும். அதனோட வேல்யூ 5. அதுக்கு அடுத்தது ஒரு புள்ளி மற்றும் கோட்டிற்கு இடையே உள்ள தூரம் ஃபார்முலா மாடுலஸ் √(ax1 + by1 + c /√(a² + b²). ஸோ இதில் ax + by + c அப்படிங்கிறது கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷன். நமக்கு ரெண்டாவது கொஸ்டினில் 5x + 12y - 3 = 0 அப்படிங்கிறது தான் நம்ம ax1 + by1 + c அப்படிங்கிற ஈக்குவேஷனுக்கு சப்ஸ்டியூட் பண்ணக்கூடிய சமன்பாடு. இதில் x1 y1க்கு பதிலாக நம்ம 1,2 சப்ஸ்டியூட் பண்ணிக்குவோம். x1 y1க்கு பதிலாக 1,2 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ இது எக்ஸுக்கு பதிலாக 1 x1க்கு பதிலாக 1 y1க்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இது ஆஸ் யூஷுவல் ஈக்குவேஷனில் வர்றது 5x + 12y - 3 அப்படிங்கிறது ஈக்குவேஷனில் வரக்கூடியது டிவைடட் பை √(5² + 12²). ஸோ இதிலேருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணால் 26. இதை நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி அதுக்கு ரூட் எடுத்தோம்னா 13 கிடைக்கும். அதாவது 26 டிவைடட் பை 13 கிடைக்கும். இதையும் கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 2ங்கிற ஆன்சர் கிடைக்கும். இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்குறது தேர்ட் கொஸ்டின். இதிலேயே 2 இணையான நேர்கோடுகளுக்கு இடையே உள்ள தூரம் c1 - c2 டிவைடட் பை √(a² + b²). இதிலேருந்து நம்ம 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். இந்த 2 ஈக்குவேஷனில் ஈக்குவேஷன் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அதாவது ஏபி வேல்யூ 2 ஈக்குவலாக வர மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை 2ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணுறப்ப நமக்கு 3x + 4y + 1/2 கிடைக்குது = 0. ஸோ இப்போ இதனோட ஏபி வேல்யூ எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. இப்போ நம்ம இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். தூரம் d = மாடுலஸ் c1 - c2 டிவைடட் பை √(a² + b²). இப்போ c1 வேல்யூ -12, c2ஓட வேல்யூ 1/2, அதாவது இடையில மைனஸ், டிவைடட் பை √(a)ஓட வேல்யூ 3/3², b-ஓட வேல்யூ 4/4². அப்போ இதை நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது? -25/2 டிவைடட் பை 5 கிடைக்குது. அதாவது √25 இதுலேருந்து ரூட் எடுத்தோம்னா 5 கிடைக்குது. ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு
5/2 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். D ஈக்குவல் டு 5/2 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் உள்ளதை நீங்கள் கிளாஸ் ஒர்க்கில் எழுதிக்கிங்க. இது எல்லாமே இந்த எக்ஸசைஸ் இந்த சாப்டர் ஃபுல்லாகவே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா சம்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஸோ எழுதி பாருங்கள். தேங்க்யூ.